வேத புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 32ஆம் சங்கீதம் வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். போதும். தேவன் இந்த வசனத்தை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. அநேக முறை இந்த வேத வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். என்ன, யார் பாக்கியவான்களாம்? ஆண்டவர் எந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரோ, அல்லது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய மீறுதல்கள் மூடப்பட்டிருக்கிறதோ அல்லது மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பாவம் நீக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். என்னங்க, எப்படி? பாவம் நீக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறதுனாலே நாம் யார்? பாக்கியவான்கள். ஆமென். இந்த உலகம் பாக்கியம் என்று கூறுகிற விஷயங்கள் வேறு. இந்த உலக மக்கள் பாக்கியம் என்று கூறுகிற விஷயங்கள் வேறு. உலக விஷயங்களை மட்டும், உலக காரியங்களை மட்டும் அல்லது மாயையான விஷயங்களை மட்டுமே உலகம் பாக்கியம் என்று கூறும், இல்லையா? உலகம் என்ன செய்யும்? பாக்கியம் என்று சொல்லும். ஆனால் வேதம் கூறுகிற பாக்கியம் நித்தியத்துக்குரியது, மெய்யான ஆண்டவருக்குரியது, இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு, உள்ளே இருக்கிற அக்கிரமம் நீக்கப்பட்டு, உண்மையானவனாய் இருக்கிற மனிதன், பாவங்கள் நீங்கப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. பாக்கியவான் என்ற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. என்னங்க, எப்படி? பாக்கியவான் என்ற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல, அது மகா விலையேற பெற்றது. ஆமென். அது மகா விலையேற பெற்றது. இந்த உண்மை, இந்த வேத சத்தியம் தேவனை அறியாதவர்களுக்கு இது புரிவதில்லை. தேவனை அறியாதவர்களுக்கு புரிவதில்லை. உலகம் பாக்கியம் என்று சிந்திக்கிறவைகள் என்ன? ஒரு நல்ல குடும்பம் அமைந்தால், ஒரு வாகனம் கிடைக்க பெற்றால், ஒரு நல்ல வீடு முடித்து விட்டால், ஒரு நல்ல வேலை, இது போன்ற உலகம் சார்ந்த விஷயங்களை பாக்கியமாய் உலகம் சொல்லும், உலக மக்கள் சொல்லுவார்கள். அது பாக்கியம் அல்ல, அது தேவைகள் பூர்த்தியாவது, தேவைகள் பூர்த்தியாகிற விஷயங்கள். பாக்கியம் என்பது இருக்க முடியாத, நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவைகளை நாம் பெற்றால் அது பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்கு சென்றால் அல்லது வேலையையே முயற்சி எடுத்தால் பெற முடியும். ஒரு கார் வாங்க வேண்டும், முயற்சி செய்தால் பெற முடியும். இது போல இன்னும் அநேக விஷயங்கள் முயற்சி எடுத்தால் அது தேவைகள் பூர்த்தி அடைவது. பாக்கியம் என்பது இம்பாசிபிளான விஷயம், உங்களுக்கு எனக்கும் கிடைக்கவே முடியாத. அஃப்கோர்ஸ் உலக விஷயங்களை கூட சில நேரம் நாமே பாக்கியமாய் சிந்திப்போம். அது உள்ளத்திலே இருக்கிற நன்றி பெருக்கு. இதெல்லாம் நான் பெற்றிருக்க முடியாது, ஆனால் நான் என்ன செய்து விட்டேன்? பெற்றிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான பாக்கியம் என்பது அதுவல்ல. உண்மையான பாக்கியம் ஆவிக்குரிய விஷயத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றை கூட நாம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, நீதிமானாய் நாம் மாற்றப்பட முடியாது.
ஒருவேளை ஆண்டவரை அறிவதற்கு முன்பு சில நேரம் உத்தமர்களாய் சில விஷயங்களிலே உத்தம சிந்தையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை என்று வாசிக்கிறோம். அழுக்கான கந்தையாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற உண்மை, நீதி, நேர்மை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அது தேவ சாயலின் ஒரு சின்ன சாரம். அது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் தெய்வம் தேவ சாயலில் தானே உண்டு பண்ணினார். பாவம் செய்து தேவரை விட்டு தூரம் போனார். அந்த சாயலின் ஈரம் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை அறியாதவர் கூட சில நேரம் உண்மையாளர்களாக உத்தமர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அது அந்த மனிதனுக்கு மெய்யான விடுதலையை கொண்டு வந்து விடாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை. பாக்கியம் என்பது எது? தேவனால் மட்டுமே உண்டாகிற பாவ மன்னிப்பு. ஆமென். பாவ மன்னிப்பை நாமாய் பெற சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை அறியாதவர்கள் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் யாரை தேவனாய் சிந்திக்கிறார்களோ அதற்கு பல இடங்களுக்கு போகிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவ காரியங்கள் மன்னிக்கப்பட்டு நான் சுத்தமானாய் ஆண்டவனுடைய பார்வையில உத்தமனாய் மாறிவிடுவேன் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அவைகளால் பாவ மன்னிப்பு உண்டாவதில்லை. நாம் செய்கிற கிரியைகளால் பாவ மன்னிப்புக்காக ஒரு நீதியான ஆண்டவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற காரணத்திற்காக நாம் எடுக்கிற எந்த முயற்சியும் உண்மையான மன்னிப்பை தராது. பாவமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்தப்படாமல் மன்னிப்பு இல்லை. அந்த இரத்தம் பரிசுத்தமான இரத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இரத்தம் பாவம் செய்யாத இரத்தமாய், பாவ வித்து இருக்கு இல்லையா, சீடு, அந்த பாவ வித்தின் மூலமாய் உருவான இரத்தமாய் இருக்க கூடாது. அப்படிப்பட்ட இரத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, என்னுடைய பாவங்களை, உம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, உங்களை நீதிமானாய், உங்களை ஆண்டவரை போல மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆடு மாடு இவைகளுடைய ரத்தம் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, நிவர்த்தி செய்யாது. ஆகவே ஆண்டவனே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஆண்டவனே தேவனாய் இருந்தவர், தேவாதி தேவனாய் இருந்தவர், ராஜாதி ராஜனாய் இருந்த அவர் உங்களுக்காய் எனக்காய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தன் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி கொடுத்தார். பாவ மன்னிப்பை, அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய்த்தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் இருந்தால், பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் இருந்தால், அந்த மன்னிப்பை பெறாத வரை நீங்கள் பாக்கியவானாய் மாற முடியாது. அந்த மன்னிப்பை பெறாத வரைக்கும் பாக்கியவானாய் நீங்கள் மாற முடியாது. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. நீங்களும் பாக்கியவானாய் மாற முடியும். நீங்களும் பாக்கியவதியாய், பாக்கியவானாய் நீங்கள் மாற முடியும்.
எப்படி? அந்த ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதன் மூலமா. இயேசுவே, என் பாவத்திற்காகத்தான் நீர் சிலுவையிலே மரித்தீர், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும்படியாகத்தான் உம்முடைய ஜீவனை அந்த சிலுவையிலே தியாகமாய் ஒப்பு கொடுத்தீர். நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் உள்ளத்திலே வாரும். எப்படிங்க? சொல்லுங்க சத்தமா. என் உள்ளத்திலே வாரும், என்னை மன்னியும், என்னை புது மனிதனாய் மாற்றும் என்று சொல்லி இந்த மன்னிப்பை இந்த விதத்திலே வாயிலே அறிக்கையிட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே பாக்கியவான். ஆமென். பாக்கியவான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களையும் என்னையும் பாக்கியவானாய் மாற்றுவதற்கு அவர் கொடுத்த கிரயம் பெரியது, மிக 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 பெரியது. அது சாதாரணமான ஒன்று அல்ல, வாயிலே கூறுகிற வார்த்தை அல்ல. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். அந்த மன்னிப்பை உண்டாக்குவதற்கு அவர் கொடுத்த விலை பெரிது. அவர் கொடுத்த ஆராதனை சிந்தனையில் அதை தியானித்தோமே, ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்பட்டு. எப்படி? ஆட்டுக்குட்டியை போல. பாக்கியவான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாக்கியவான் என்பது அநேக விசுவாசிகளுக்கு கூட அது புரிவதில்லை. அநேக விசுவாசிகளுக்கு கூட, மந்த விசுவாசிகளாய், பின்வாங்கி போனவர்களாய், ஆண்டவரை பற்றியதான சரியான வேத அறிவு இல்லாதவர்களாய், கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த வெளிச்சம் உணர்வு இல்லாதவர்களாய், மண்ணை போலவே வாழ்கிற அநேகர். சிலர் உணர்ந்து கூறுவார்கள், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. சிலர் உணராமலே பார்த்து விடலாம், அவர்கள் மண்ணாய் ஜீவிக்கிறார்கள் சொல்லி. இந்த விலையேற பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற மண்ணான விசுவாசிகளாய் இருக்கிறீங்களா? அல்லது புரிந்திருக்கிற பாக்கியசாலியான விசுவாசியா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை வேதம் பாக்கியவான் என்று அழைக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான் என்பது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது. பாக்கியவான் என்பது ஆண்டுடைய தீர்மானத்திற்குள் வாழ்வது. பாக்கியவான் என்பது ஆண்டுடைய வேலைக்குள் வாழ்வது. பாக்கியம் என்பது அவனுடைய பாதுகாப்புக்குள் இருப்பது. பாக்கியவான் என்பது அவனுடைய நோக்கமாகவே நாம் மாறுவது. பாக்கியவான் என்பது அவனுடைய செல்ல பிள்ளைகளாய் ஜீவிப்பது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், வாழ்நாள் போதாது. என் அன்புக்குரியவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் தேவை. நானும் நீங்களும் பாக்கியவான்கள். பாவமற்ற சாயலை பெற்றிருக்கிறோம். எப்படிங்க? சொல்லுங்க பாப்போம். பாவமற்ற சாயலை. பாக்கியவான் என்பது வார்த்தையிலே கூறிவிட்ட ஒன்றல்ல, பாவமில்லாத சாயலை பெற்றவர்கள் நாம், தூய்மையான வாழ்வை பெற்றவர்கள். இங்கு உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாருமே உத்தமர்கள். சத்தமா ஆமென். சிரிப்பு வருது சிலருக்கு. உத்தமிகள். ஆமென், சொல்லுங்க. ஆண்டவரை அறியும் முன்னர் ஒருவேளை உத்தமமான அந்த பாதையில செல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்ட அன்றே உங்களையும் என்னையும் கர்த்தர் உத்தமன் என்று அழைக்கிறார். ஆமென், உத்தமி என்று அழைக்கிறார். சில நேரங்களிலே விழுந்து போனால் கூட பாவி, விழுந்து போன பாவி என்று ஆண்டவர் அழைப்பதில்லை. உத்தமியே, உத்தமனே, ஏன் விழுந்தாய் என்று தான் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய நேசம் மாறாதது, அவனுடைய அன்பு மாறாதது.
நீங்களும் நானும் பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? உத்தமர்கள் நாம். என்னங்க, இந்த உத்தமன் உத்தமி என்ற அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதையும் நம்ம செய்யல. சொல்லுங்க, நம்ம செஞ்சோமா? அவர் செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சாரு. உத்தமர்கள் உத்தமிகள். பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உத்தமனாய் உத்தமியாய் ஆக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் இனி அந்த பாவத்திற்குள்ளே செல்லக்கூடியவர்கள் அல்ல. பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும், சொல்லுங்க சத்தமா, மீட்கப்பட்ட பிற்பாடு பாவ பாதைக்குள்ளே போக முடியாது. மீட்கப்பட்ட பிற்பாடு, தூயவனாய் மாறின பிற்பாடும் பாவ பாதைக்குள்ளே அப்படி போனால் அந்த உத்தமன் என்ற அந்த பட்டத்தை நம்மளே சாக்கடைக்குள்ளே மூழ்கி எடுக்கிறோம் என்ற அர்த்தம். உத்தமன் உத்தமி. ஏன்னா அந்த பட்டத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் அவர் விட்டு கொடுப்பதற்கு அவர் கொடுத்த கிரயம் அவ்வளவு பெருசுங்க. அவ்வளவு. அடிக்கடி அதை மறந்து விடுகிறோம். நான் யார் என்பதை மறந்து விடுகிறோம். நான் உத்தமன் உத்தமி என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், அவர் செய்த சகல உபகாரங்கள் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றினதை மறந்து போகாது என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். பாவங்கள் நீங்க பெற்றவனாக உத்தமமாய் உன்னை மாற்றிவிட்டாரே, அதை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை, என்னங்க சொல்லுங்க, சகல உபகாரங்களை. அவர் செய்த சகல உபகாரத்திலும் மகா மகா பெரியது பாவ மன்னிப்பு. அவர் செய்த சகல உபகாரங்களிலும் மகா மகா பெரியது பாவ மன்னிப்பு. ஆகவேதான் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் யாருங்க? சொல்லுங்க. ஆண்டவரை அறிந்த பிற்பாடும் ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பாடும் பாவங்களை அறிக்கையிடாவிட்டால், பாவ மன்னிப்பு பெறாவிட்டால் எப்படி இருப்போம் என்பதை அடுத்தடுத்த வசனங்களிலே வாசிக்கிறோம். பாவங்களை அறிக்கையிடாவிட்டால், மீட்கப்பட்ட பிற்பாடும் சில நேரம் பாவத்திலே விழுந்து போகிறோமே. ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பேசி பார்த்து சிந்தித்து அந்த பாவங்களை அறிக்கையிடாவிட்டால், மறந்து அதை ஒரு பொருட்டா எண்ணாமல் அறிக்கையிடாவிட்டால் என்ன நடக்கும்? முதலாவது, அந்த 3ஆம் வசனம் வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே போதுங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் பாவங்களை அறிக்கையிடாமல், பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாமல் அடக்கி வைக்க அழுத்தம் அதிகமாகும். என்ன அழுத்தமாங்க? அழுத்தம். உள்ளத்திலே உணர்வுகளை அடக்கி தேவ பிரசன்னத்திலே வந்து அவைகளை கொட்டாதபடிக்கு உள்ளத்திலேயே போட்டு அடக்கி வடிக்க என்ன வரும்? அழுத்தம். ஒரு பலூன் இருக்கு. ஒரு பலூன்
அதற்குள்ளே காற்று இல்லாத வரைக்கும் அது எந்த அழுத்தமும் இல்லாம தானே இருக்கும். காற்று இல்லாத வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த பலூனை வச்சு ஊதுறீங்க அல்லது ஒரு மிஷினை வச்சு காற்று அடிக்கிறீங்க. காற்று உள்ள போக 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 அழுத்தம் என்ன செய்யுது, அதிகமாகி அது என்ன செய்யுது, அப்படியே பெரிதா மாற ஆரம்பிக்குது. உள்ளக்க அந்த காற்றை அடக்குறீங்க, உள்ளக்க காற்றை அனுப்பி 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 அடக்க அடக்க கொஞ்சம் கொஞ்சமாய் பெருசாகி ஒரு டைம் வர்றப்ப அது என்ன செஞ்சிருது, பிளாஸ்ட் ஆயிடுது. டமால் என்ன செய்யுது, வெடிக்குது. அடக்கி வைக்க வைக்க வசனம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? யார் ஒருவர் உணர்வுடையவர்களாய் பாவங்களை அறிக்கையிடாமல் உள்ளே போட்டு அடக்கி வைக்கிறார்களோ, அந்த பாவத்தை ஒரு பொருட்டா எண்ணாமல் உள்ளே உருவாகிற அந்த உணர்வுகளை, தேவ உணர்வுகளை, பாவ உணர்வுகளை அடக்கி அடக்கி வைக்க வைக்க நித்தம் கதறல். எந்த மனுஷன் பாவத்தை அறிக்கையிடாமல், பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லாமல் ஞாபகமின்மையாய் கூட இருக்கலாம். அதை ஒரு பொருட்டா எண்ணாம இப்படி செஞ்சிட்டோம், இப்படி பேசிட்டோம், இப்படி போயிட்டோம், அதை பெருசா நினைக்காம அதை அறிக்கையிடாம உள்ள வச்சிருந்தான்னா ஜாக்கிரதையா இருப்போம். நித்தம் என்னதான், சத்தமா சொல்லுங்க, நித்தம் அழுகை, நித்தம் கண்ணீர். பாக்கியமற்ற ஒரு நிலை இதுதான். என்னதுங்க, பாக்கியமற்ற நிலை. இன்னைக்கு அநேகர், இங்க கவனிங்களே, அநேகர் என்ன சொல்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞான ஸ்நானம் பெற்றவன், ஆனால் நித்தம் என் வாழ்க்கையிலே கண்ணீராய் இருக்கிறது, நித்தம் பிரச்சனையாய் இருக்கிறது. பாவ மன்னிப்பு, திரும்ப பாவ அறிக்கை செய்யாதபடினாலே, பாவத்தை விட்டு விலகி வராதபடினாலே, பாவ அறிக்கையிட்டு அதை விட்டு விலகி வராமல் இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நித்தம் கதறல். என்னன்னே தெரியலங்க, எப்படிங்க என்னன்னே தெரியல, நித்தம் கதறலா இருக்கு, நித்தம் கண்ணீரா இருக்கு, ஒரு நிம்மதியாவே இல்லை. ஏன்? அறிக்கையிடாமல். என்னங்க, அன்பு தேவ பிள்ளையே, தாயை போல இருக்கிற ஆண்டவர், உன்மேலே அன்பாய் அக்கறையாய் இருக்கிற ஆண்டவர் ஏன் உனக்காய் ஜீவனை கொடுத்தார்? இப்படி வாழ்வதற்கா? நித்தம் அழுகையோடு, நித்தம் போராட்டத்தோடு நீ இருப்பதற்காகவா? அல்ல, சமாதானத்தோடு இருப்பதற்காக. ஆமென். சந்தோஷத்தோடு இருப்பதற்காக. அதற்கான அந்த வழி எது? உன்னை உணர்ந்து வாழ்வது. எப்படிங்க உணர்ந்து வாழ்வது? உணர்ந்து அடக்கி வச்சு வச்சு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த சிந்தனை, இந்த சிந்தனை எல்லாவற்றையும் உள்ள போட்டு அடக்கி 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 எப்ப பார்த்தாலும் பிபி கூடுன மாதிரியே இருக்கிறது. எப்படி பிபி எப்படி இருக்கும்? கூடுன மாதிரியே இருக்கும். பிபி என்ன செய்ய மாட்டேது? இறங்கவே மாட்டேது. எப்படி இறங்கும்? ஏன்? அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கோமே. ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயா பேசுறது இல்ல, உடன் விசுவாசிகிட்ட ஃப்ரீயா பேசுறது இல்ல, சில விஷயங்களை பாவமாவே சிந்திக்கிறது இல்ல. என்னன்னே தெரியல, அழுத்தமா இருக்கு, அழுத்தமா. ஏன்? இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றாதபடியினாலே. இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றாத விசுவாசிக்கு சமாதானம் அது எப்படி இருக்கும்? நிம்மதி அது எப்படி வரும்? அழகாய் வேதம் சொல்லுகிறது, அடக்கி, நான் அடக்கி வைத்த மட்டும். எப்படிங்க? நான் சொல்லுங்க, அடக்கி வைத்த மட்டும் நித்தம் எனக்கு கதறல். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் விலையேற பெற்ற ஆலோசனைகளை பேசுறார். உங்களிலே அநேகர் அதை
அக்கறையாய் கேட்டு, உணர்வாய் கேட்டு, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று கேட்டு நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் சிலர் அந்த வார்த்தைகளை உங்களுடைய காதுகளுக்குள்ளே, உள்ளத்திற்குள்ளே போக விடுவதே இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நித்தம் கதறல், அடக்கி வைத்த மட்டும். அவனுடைய பிரசன்னத்திலே இருதயத்தை ஊற்ற பாருங்கள். இருதயத்தை அடக்கி வைக்காதீங்க. என்னங்க? அடக்கி வைக்காதீங்க, அடக்கி வைக்காதீங்க. சங்கீதக்காரன் இப்படியாய் ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறார். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களே, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். என்னங்க? எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நம்புங்கள். அவர் சமூகத்தில், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் இருதயத்தை, சில இடங்களிலே உங்கள் இருதயத்தை அர்ப்பணியுங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்திலே ஊற்றுவதற்கு இருதயம் மெல்ட் ஆகணும். கல்லு மாதிரி இருந்தா ஊத்த முடியாது. எந்த வார்த்தையும் உள்ள போக விடாம இறுகி போன இருதயத்தாலே ஊற்றப்பட முடியாது. இருதயம் உடையணும், புரோக்கன் ஹார்ட்டா மாறணும். என்னங்க? நீங்க கவனிங்களே, அடக்கி வைக்க 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 இருதயம் கல்லாத்தான் மாறும். இருதயம் எப்படி மாறும்? கல்லாத்தான் மாறும். என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது? ஒரு மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருதயம் கல்லாயிருச்சுன்றத நம்ம புரிந்து கொள்வது எப்படி? சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு இருதயம் கல்லு மாதிரி மாறிருச்சு அப்படின்றத நாம் எப்படி புரிந்து கொள்வது? ரியாக்ஷன். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், உணர்வில்லாம இருக்கிறப்ப எதுக்கும் உணர்வு வராது. நீங்க என்ன சொன்னாலும் உணர்வு வராது. என்ன சொன்னாலும் இருதயத்திற்குள்ளே வார்த்தை போகாது. என்ன பேசினாலும் அழுது சொல்லுங்க, கண்ணீர் விட்டு சொல்லுங்க, திட்டி சொல்லுங்க, ஒண்ணுமே உள்ள போகாது. அதுக்கு இன்னொரு பேர் தான் மண்ணு. அதுக்கு பேர் தான் என்னது? மண்ணா இருக்கிறது. நீங்க மண்ணை போய் மிதிச்சாலும் சொல்லுங்க, வலிக்குமா? அதுக்கு மண்ணை எடுத்து தூக்கி வீசுறீங்க, ஐயோ தூக்கி வீசாத சொல்லுமா? மண்ணு மேல தண்ணி ஊத்துறீங்க, ஐயோ குளிருது, ஏன் ஈரமாக்கணும் அப்படி சொல்லுமா? ஒரு உணர்வு. இருதயம் யாருக்கு கல்லாய் ஆகி இருக்கிறது, உள்ள போட்டு அடக்கி அடக்கி அடக்கி, ஆண்டவர்கிட்டையும் சொல்றது இல்ல, ஊழியக்காரங்கிட்டையும் ஒன்னும் சொல்றது இல்ல, உடன் விசுவாசிகிட்டையும் ஜோமன்றவங்கிட்ட ஒன்னும் சொல்றது இல்ல, அவங்கள போலவே மண்ணா இருக்கிறவங்கிட்ட சொல்றது. எப்படிங்க? மண்ணு மாதிரி கேட்டுட்டு ஐயோ அப்படியா, அல்லது கேட்டுட்டு உலக பிரகாரமான சில ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டவன சொல்றது. வேதம் சொல்லுது, இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றுவதற்கு அடக்கி இருக்கிறத ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆக்கு. உடைஞ்ச இருதயமாய் மாறு. உடைஞ்ச இருதயம் எங்கே வரும்? ஒண்ணு இல்ல, பெரிய தியானம்லாம் பண்ண வேணாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்பவே இருதயம் உடைய ஆரம்பிச்சிடும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப ஆண்டவர் விரும்புவது உடைந்த இருதயத்தை. ஆமென், சொல்லுங்க. சங்கீதம் 51 சங்கீதம் 51:17 வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என்னங்க? நொறுங்குண்ட ஆவி. சொல்லுங்க, யாருக்கு ஏற்ற பலிகள்? தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆவி. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உடைந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறக்கணிக்கவே மாட்டார். அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா விட்டுருவார். ஓகே, நீ வாட இஷ்டத்துக்கு இருந்துக்க. இருதயத்தை உடைத்து அவனுடைய பிரசன்னத்திலே வந்து இருதயத்தை ஊற்றுகிறவர்களை அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். ஆமென். என்னங்க செய்றார்? அவரு அணைத்துக் கொள்ளுகிறார்.
நாம் யாராய் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அடக்கி வைக்காதீங்க, அறிக்கையிடுங்க, ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். இனி காலம் செல்லாதுங்க. காலம் மிகவும் சுருங்கின காலமாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று முந்தானத்தெல்லாம் போர் ஆரம்பமாயிருச்சு. ஏற்கனவே பல நாடுகளுக்கிடையே யுத்தங்கள் ஆரம்பமாகி கொண்டே இருக்கிறது. நேற்று ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பமாகி இருக்கிறது. அது இன்னும் பெரிய யுத்தமாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை 3ஆம் உலக போராய் கூட மாறலாம், சொல்ல முடியாது. அவர் எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம்? வந்து விடலாம். எந்த நேரத்திலும். இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டும் கூட அநேகர் உணர்வில்லாமல் இருப்பது ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது. கேட்டும் கூட அது உண்மை. ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கி வருகிற அந்த காலத்திலே நோவா காலத்தில் இருந்தது போலதான் இருக்குமா? என்ன? உணர்வில்லாத காலமா தான் இருக்குமா? உணர்வில்லாத காலமா தான் இருக்குமா? நான் என்ன விரும்புறேன், நம்ம சபை உணர்வில்லாத சபையா இருக்கக்கூடாது. ஒருவர் கூட உணர்வற்றவங்களாய் அல்ல, எல்லாரும் உணர்வுள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. காரணம் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான், பாவங்களை அறிக்கையிட்டவன் தான் பாக்கியவான். நித்தம் நித்தம் உள்ளே அடக்கி வைத்து 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 அவனது ஆரோக்கியத்தையே பாழ்படுத்தி கொண்டு ஆண்டவர் என்னை இப்படி விட்டு விட்டார் என்று கூறுகிற புத்தியின தேவ பிள்ளை பாக்கியவான் அல்ல, துர்பாக்கியவான். உள்ள போட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா வியாதி கண்டிப்பா என்ன செய்யும்? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க செய்து, அப்படி செய்து உள்ள போட்டு அடக்கி வச்சா அப்படி வரும் கண்டிப்பா. இருதயம் ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணும். ஓப்பன் ஹார்ட்டா தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றுகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். மீண்டும் சொல்றேன், அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நித்தம். மீண்டும் வாசிங்க அடுத்த வசனம், 3ஆம் வசனம் வேகமா. நான் அடக்கி வைத்த மட்டும், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் என்னங்க? எலும்புகள் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போயிற்று. பாவங்களை அறிக்கையிடாவிட்டால் நித்தம் கதறல், அதாவது கண்ணீர் புறம்பாய் வெளியே. பாவங்களை அறிக்கையிடாவிட்டால் அடுத்து சரீர பலன் காய்ந்து போகுமா? என்னங்க சொல்லுங்க? சரீர பலன் என்ன செஞ்சிரும்? காய்ந்து போகும். இருக்க வேண்டிய அந்த சரீர சுகம் வற்ற ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கிறேன். ஏன்? வத்தி போயிருச்சு போல எல்லாம். என்னங்க செஞ்சிருச்சு? சில சமயம் ஏஜ் கூட நம்ம சொல்லுவோம், என்னவாயிருச்சு? வயசாகி போச்சு. என்னவாயி போச்சு? சத்தமா? சிலருக்கு அதுவும் பிடிக்காது, அது 2வது கதை. வயசாகி போச்சுன்னு சொல்லாத, என்னைய பாட்டின்னு சொல்லாத, என்னைய தாத்தான்னு சொல்லாத. என்னது? இதுல கோபம் வேற. சரீர பலன் பாவங்களை அறிக்கையிடாவிட்டால் உலர்ந்து போகுமா? என்னங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இங்க பாருங்க, வேத சத்தியம் ஒண்ணும் சும்மா சொல்லல. ஏஜ் ஆகி போச்சு அதனால கிடையாது. மோசே 120 வயது வரை பலன் குன்றாமல் வாழ்ந்தவன். என்னங்க? பார்வை கூட அவனுக்கு என்ன செய்யல. இன்னைக்கு ஏன் சரிய பலன் குன்றி போயிருது? சரியான ஒப்பு கொடுத்தல் இல்லாத வாழ்க்கையினால. எப்படிங்க? சரியான ஒப்பு கொடுத்தல் இல்லாத வாழ்க்கையில அநேகர், நீ கவனிங்க, அநேகர் இப்படி கேட்டு கேட்டே அப்படி வாழ்க்கையை ஓய்த்து கொள்ளுகிறார்கள்.
கேட்டு கேட்டு அல்லது சிந்தித்து சிந்தித்து, என்ன இது பாவமா அது பாவமா, இப்படி இருந்தா குற்றமா அப்படி இருந்தா குற்றமா, இதை சில நேரம் துடுக்காய் கேட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்பதில்லை, உள்ளேயே யோசி, இதெல்லாம் பாவமா இருக்காது, இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணுமான்னு சொல்லி இப்படி சிந்தித்து சிந்தித்தே பிறருக்கல்ல அவர்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்யறாங்க, கெடுத்து போடுகிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்தை. உள்ள பெருமை இருக்கும், உள்ள ஒரு பொருட்டாய் எண்ணுகிற குணம் இருக்கும், உள்ள கோபம் இருக்கும், உள்ள எரிச்சல் இருக்கும், உள்ளே இச்சை இருக்கும், உள்ளே பொறாமை இருக்கும், உள்ளே அந்த இச்சை இந்த இச்சை, டிவி பார்க்கிற இச்சை, சினிமா பார்க்கிற இச்சை, ஆபாசத்தை பார்க்கிற இச்சை எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வெளியே உத்தமம் போல சீன் போடுறது. ஏன் அந்த சீனு காரணம் என்ன? உணர்வு இல்லாம இருப்பது. அதனால பலன் குன்றிக்கிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன் கொஞ்ச நாளா முடியாம இருந்தேன், கொஞ்ச நாளா சரியா சாப்பிடல, கொஞ்ச நாளா அப்படி இருந்தேன், கொஞ்ச நாளா இப்படி இருந்தேன். இல்ல, பாவம் இருக்க இருக்க சரீர சுகத்தை உறிஞ்செடுக்கும். கவனமா இருங்க. பாவம் உள்ளே இருக்க இருக்க, தேவனுக்கு ஆகாத சுபாவங்கள் இருக்க இருக்க எலும்புகள் உலர ஆரம்பிக்கும், சரீர சுகம் காய்ந்து போக ஆரம்பிக்கும். கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பலனே இல்ல. தேவ சமூகத்துக்கு ஓடு, முழங்கால் போடு, அறிக்கையிடு, உடைந்த இருதயமாய் மாறிவிடு. ஏன்? தேவ பிரசன்னத்திலேதான் உனக்கும் எனக்கும் தேவையான சுகம், ஆரோக்கியம். சரீர பலன் உலர்ந்து போகுமா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதுதான் பாக்கியமற்ற நிலை, இதுதான் பாக்கியமற்ற நிலை. பாக்கியம் எது? அறிக்கையிட்டு வாழ்வது, ஒப்பு கொடுத்து வாழ்வது, உணர்வோடு வாழ்வது, உணர்வோடு வாழ்வது. அநேகர் பெருமைக்கு இடம் கொடுத்து, சுய பெருமைக்கு, கோபத்துக்கு இடம் கொடுத்து, இச்சைக்கு இடம் கொடுத்து, சோம்பலுக்கு இடம் கொடுத்து, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளுக்கு இடம் கொடுத்து அவருடைய பலனை இழந்து போகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, பாவத்தை முதல்ல பாவமா பாருங்க. என்னங்க பாவத்தை சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க எல்லாரும். அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் சண்டே ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றனால மீதி நாள் முழுவதும் உலகத்தோடு இணைக்கப்பட்டு, உலகத்தோடு வாழ்வது சூழ்நிலை. அப்படி இணைக்கப்பட்டு இருப்பதாலே அதிக உணர்வு உண்டாக விடமாட்டுகிறாங்க. கூட்டத்துக்கு வந்தா கர்த்தர் பேசுவாரு, கொஞ்சம் உணர வேண்டியது வரும், அதனாலேயே கூட்டத்தை அவாய்ட் பண்ணது சிலர். பாஸ்டர்ட்ட போனா கொஞ்சம் ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுவாரு, கொஞ்சம் உணர்வு வரும், அதனாலே பாஸ்டர் அவாய்ட் பண்றது. இது யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது. அவங்களுக்கு தான் நட்டம், அவங்களுக்கு தான் நட்டம். சினிமா பார்க்கறது கூட அநேகர் இன்னைக்கு பாவமா சிந்திக்கிறது இல்ல. எதங்க சொல்லுங்க, எதை? சினிமாவை. என்னது சினிமா? பாவ உணர்வுகளை தூண்டுகிறதுல தாயுடைய ஸ்தானம் போல இருக்கிறது. தாய் பாவத்துக்கெல்லாம் தாயா. சினிமா இந்த அந்த சினிமாவை பார்த்துட்டே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சிலுவை தியானத்தை தியானிக்கிறேன். வெக்கமா இல்லையாங்க? ஒரு போலி வாழ்க்கை வாழ்வதில் வெக்கமா இல்லையா? சினிமாவை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு சிந்திப்பது வெக்கமா இல்லையா? சினிமா தியேட்டருக்கு போறது, சினிமா வீட்டில் பார்க்கறது, டிவியை போட்டு அல்லது போன்ல சினிமா பேமெண்ட் கட்டி பார்க்கறது. பார்க்கலன்னு பாத்தீங்களா? ஆமா, நான் பார்க்கல, கடவுள் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா.
சொல்லுங்க. கடவுள் பார்க்கிறார். அப்படி சினிமா சீரியல் அது பார்க்கறதுனால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை. யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை. அது உணர்வு வரணும். நான் அப்படிதான் பார்ப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். ஓகே, யாரும் ஒண்ணு சொல்ல போறது இல்ல. நான் அப்படிதான் போவேன், தியேட்டருக்கு போவேன், டிவியை பார்ப்பேன், போன்ல பார்ப்பேன். ஏன் போன்ல இன்னும் ஆபாசமா நான் பார்ப்பேன். துணிகரமாய் போனிலே ஆபாசத்தை பார்ப்பேன் என்று சொல்லி பாதலாம் பார்ப்பேங்க. யாருங்க கேட்க முடியும்? கடவுள் கேட்பாருங்க. சீரியஸா என்னங்க, சீரியஸா என்னங்க. சரீர பலன் சீக்கிரமே அந்த சரீரத்தினுடைய அந்த உருவம், அந்த அழகு, சத்துவம் குறைய காரணம் என்ன? அறிக்கையிடாத கல் உள்ளம். அறிக்கையிடாத கல் உள்ளம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நல்லா இருந்தாங்களே நீட்டா, இப்ப என்ன ஓன்னு போயிட்டாங்க. எப்படி ஓன்னு போயிட்டாங்க. ஓன்னு போகாம ஈனா போவாங்க. வெக்கமில்லாத விசுவாச மக்கள் சிலர். அறிக்கையிட மறதி. என்னது? உத்தமமாய் இருப்பது போல சிந்தனை காலமெல்லாம். எப்படி உத்தமமா இருப்பது போல காலமெல்லாம் சிந்தனை, எந்த உணர்வு வராது. ஆனா ஆண்டவரே சுகப்படுத்துங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் என்னது எலும்பு என்ன செஞ்சிருச்சான்? சரீர சுகம் இல்லாம போச்சு. இன்னைக்கு ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறக்கலாமா? முதலாவது மீறுதல்களை அறிக்கையிடுவோம். தேவனுக்கு கீழ்ப்படியாததை அறிக்கையிடுவோம். தேவ ஆலோசனைக்கு நம்முடைய செவிகளை சாய்க்காததை அறிக்கையிடுவோம். ஜோமண்ணாமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். வேதம் வாசிக்காமல் தியானிக்காமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். ஆண்டுடைய பங்கை காணிக்கையை சரியாய் நாம் ஷேர் பண்ணாமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். கோபமாய் இருந்ததை அறிக்கையிடுவோம். எரிச்சலாய் இருந்ததை அறிக்கையிடுவோம். பிறரை அற்பமாய் எண்ணியதை அறிக்கையிடுவோம். பிறரை மிகவும் மரியாதை குறைவாய் சிந்தித்ததை அறிக்கையிடுவோம். ஒரு மனமாய் இருப்பதை வேண்டா வெறுப்பாய் பார்த்ததை அறிக்கையிடுவோம். தேவனை விட்டு தூரம் போனதை அறிக்கையிடுவோம். இச்சைக்கு விட்டு கொடுத்ததை அறிக்கையிடுவோம். குடும்பத்தை பொருட்டாய் எண்ணாமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். எப்படிங்க? குடும்பத்தை, புருஷனை நேசிக்காமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். வைஃபை, உங்களுடைய அன்பு மனைவியை நேசிக்காமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். பிள்ளைகள் மேல் பொறுப்பில்லாமல் இருந்ததை அறிக்கையிடுவோம். அவன் நிச்சயம் மன்னிப்பார். ஆமென். அவன் நிச்சயம் மன்னிப்பார். அவன் நிச்சயம் மன்னிப்பார். அவன் நிச்சயம் சரீர பலனை திரும்ப தருவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் அவரிடத்தில் அறிக்கையிட்டால் திரும்ப அள்ளி கொடுக்கிறவர். ஆமென். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிறவர், புதுப்பிக்கிறவர். அதுபோல நம்மையும் அவர் என்ன செய்வார்? புதுப்பிப்பார். அறிக்கையிட்டால், உணர்வோடு வாழ்ந்தால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வேகமாக நாம் முடிக்க போகிறோம். அந்த 4ஆம் வசனம் வாசிங்க. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால். கவனிங்களே, ஆண்டவர் இன்னைக்கு தெள்ள தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை அறிக்கையிடாமல் அல்லது ஒப்பு கொடுத்து வாழாமல் இருக்கிறவர்களுக்கான விளைவை பார்க்கிறோம். நானாக ஒன்றையும் யூகித்து சொல்லவில்லை, எல்லாம் இந்த வேதத்திலே தான் இருக்கிறது. நானாக எதையுமே யூகித்து பேசவில்லை, கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாவங்களை அறிக்கையிடாதவர்கள் மேல் இரவும் பகலும் அவருடைய கை எப்படி இருக்குமா? பாரமாய். இதை வாசிச்சப்போ என் உள்ளம்
அரண்டுச்சு. அப்படி உண்மையா சொல்றேன், ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தேவ கை, தேவ கரம் என் மீது உங்கள் மீதும் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாய் இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் தேவை. ஆனால் பாரமாய், என்ன பாரமாய்? எழுந்திருக்க முடியாதபடி பாரமாய். பாவங்களை யார் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து வாழவில்லையோ கை அழுத்தி கொண்டே இருக்கும். எந்திரிக்க விடாத அந்த கை, அந்த கை அந்த மனிதன் எழும்ப விடாது, நிற்க விடாது, தேவனுக்காய் பிரயோஜனப்பட விடாது. ஏன்? பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து வாழலனா அவருடைய கையே பாரமா இருக்கும். வேண்டாங்க, அவனுடைய கரம் என் மீது உங்கள் மீதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். யோவான் ஸ்நானகனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? லூக்காசு விசேஷம் 1ஆம் அதிகாரம் 66. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம், என்னங்க? கர்த்தருடைய கரம், சொல்லுங்க பாப்பா எல்லாரும். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது, அந்த பிள்ளையோட இருந்தது. லாஸ்ட் வசனம் வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை. இங்க கவனிங்களே, தேவ கரம் யோவான் ஸ்நானகனோடு இருந்தபடினாலே பிள்ளை மீனிங் என்ன தெரியுமா? சரீர பலனை குறிக்கிறது. பிள்ளை சரீர பலனோடு வளர்ந்து ஆவியிலே கரம், தேவ கரம் நம் மீது இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் 32ஆம் சங்கீதத்திலே பாவங்களை அறிக்கையிடாத பொழுது தேவ கரம் பாரமாய். How danger it is இல்லையா? பாரமாய் இருப்பது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுவோமா? ஆண்டவர் அன்போடு உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கிறார், மகனே மகளே, வாரந்தோறும் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்காவது உன்னுடைய வாழ்க்கையை முழுமையா என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு என்று கேட்கிறார். தேவ கரம் கூட இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய். ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாய். பாருங்கள், பாவங்களை அறிக்கையிட்டால் எப்படிங்க? பாவங்களை அறிக்கையிட்டால் அல்லது தேவ பிரசன்னத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால், தேவ சமூகத்திலே முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால், 5 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை பாருங்க, ஒரு நிமிஷம். சங்கீதம் 32:5. சங்கீதம் 32 மீண்டும் எடுத்துக்க பாப்போம், வேகமா எடுங்க. ஓகே ஓகே. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என்னங்க சொல்லுங்க? பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அல்லது நம்மை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடும் பொழுது முதலாவது உண்டாகிற ஆசீர்வாதம் என்னதுங்க? மன்னிப்பு கிடைக்கிறது. தோஷம் என்றால் சாபக்கேடு அல்லது என்னது? ஆகாத விஷயங்கள், கேடான விஷயங்கள். பாவத்தால் உண்டான தோஷம் நீங்குகிறது, பாவத்தால் உண்டான சாபம், ஆசீர்வாத கேடு நீங்குகிறது. ஆமென். அறிக்கையிட்டு விட்டால் உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? பாவத்தால் உண்டான சாபக்கேடு நீங்கி ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அறிக்கையிடுங்க. நம்ம அறிக்கையிட்டா பாஸ்டருக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு போல தயவு செய்து அப்படி சிந்திக்காதீங்க. அறிக்கையிட்டீங்கன்னா பாவத்தின் தோஷம், நான் அறிக்கையிட்டா என்னை விட்டு அந்த தோஷம் என்ன செய்யும்? நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு அந்த தோஷம் நீங்கிரும், சிறப்பாய் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 6 வாசிங்க.
இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சகாயம். என்னங்க சொல்லுங்க வாய் திறந்து. என்ன அர்த்தம் அப்படின்னா? உதவி. என்னங்க அர்த்தம்? உதவி, ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கிறது. பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, பாவ மன்னிப்பை அனுடத்திலே உணர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உதவி கிடைக்குதுங்க. என்ன கிடைக்குதுங்க? ஆதரவு. அவர் நமக்கு உதவியாய் ஆதரவாய் நிற்க ஆரம்பிக்கிறார். மூன்றாவது வாசிங்க 6ஆம் வசனம், அதே வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் செய்கிற கிருபை உண்டாக ஆரம்பிக்கிறது. அதாவது ஜெப வாழ்வு சீரடைய ஆரம்பிக்கிறது. பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அதுவரைக்கும் உடைஞ்சு கிடந்த சரியாய் செய்யப்படாத அந்த ஜெப வாழ்க்கை சீரா மாற ஆரம்பிக்குது. நீங்க கவனிங்களே, பாவத்தை அறிக்கையிடாம உணர்வுக்குள்ள வராம ஜெபம் பண்ணாதீங்க, பலனே கிடையாது அந்த ஜெபத்துக்கு. எப்படி? பாவத்தை அறிக்கையிடாம உணர்வு இல்லாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்காதீங்க. ஜெபத்தை நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுத்த வாழ்க்கைக்கு வாங்க. ஜெபம் சுத்திகரிக்கப்பட்ட ஜெபமாய் மாறும். ஆமென். சீரான ஒரு ஜெப வாழ்க்கையாய் மாறும். அடுத்து கீழே, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தீமைகள் அணுக விட மாட்டார். தீமைகள், சொல்லுங்க வாய் திறந்து, தீமை அணுகாமல் அவர் பாதுகாப்பார். அவர் அரணாய் நிற்க ஆரம்பிப்பார். எப்படிங்க? அவர் அரணாய், கோட்டையாய், பெரும் பாதுகாப்பு. நீங்க கவனிங்களே, ஆவிக்குரிய பாதுகாப்புக்கும் அவர் உத்தரவாதம் கொடுத்துருவாரு, சரீர பாதுகாப்புக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்துருவாரு. கவனிங்களே, அறிக்கை இடுவதில் அவ்வளவு பலன் இருக்குங்க, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்து வாசிங்க, அடுத்து கீழே அப்படியே. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. இரட்சணிய பாடல்கள், என்னங்க இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அறிக்கையிட தேவ பிரசன்னம் உங்களை சூழ ஆரம்பிக்கும். ஆமென். தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டு தேவனோடு இணைந்து வாழ்கிற மக்களாய் நம்மை மாற்றிவிடும். சொல்லுங்க, தேவனோடு இணைந்து வாழ்கிற மக்களாய் தேவ பிரசன்னம் சூழ ஆரம்பித்து விடும். அடுத்து 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கவனிங்களே, அறிக்கையிட்டு வாழ்றப்ப, உணர்ந்து ஒப்பு கொடுத்து வாழ்றப்ப எவ்வளவு ஆசி தெரியுமா? எவ்வளவு ஆசி. இறுதியாக தேவ ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க, நீ எங்க போகணும், எங்க நிக்கணும், என்ன செய்யணும், நீ என்ன பேசணும், அதெல்லாம் நான் கூட இருந்து உனக்கு என்ன செய்வேன், சொல்லி கொடுப்பேன்றாரு. யாருக்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு. ஆமென். பாவங்களை அறிக்கையிட்டவர்களுக்கு. உணர்வு ஃபர்ஸ்ட் வரணும். இது பாவம் அப்படின்னு உணர்வு இருக்கணும். தயவு செய்து அறிக்கையிடாமல் இருக்க வேண்டாம். எப்படிங்க? இவ்வளவு கேட்ட பிற்பாடும் அறிக்கையிடாமல் இருக்காதீங்க. அறிக்கையிடாமல் இருந்தால் எச்சரிக்கையும் கூடவே வருகிறது. கீழே வாசிங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்கிறது வேதம் சொல்லுதுங்க. ஆவியானவர் சொல்றாரு, இவ்வளவு கேட்ட பிற்பாடும் அறிக்கையிட்டு விடு மகனே, உணர்வாயிரு மகனே, உனக்கு ஆசீர்வாதங்கள்
காத்து கொண்டிருக்கிறது. அறிக்கையிடாவிட்டால் அது என்னவாய் மாறும் என்றும் ஆவியானவர் பேசினார். அறிக்கையிட்டால் என்ன ஆசீர்வாதம் என்றும் கர்த்தர் பேசினார். ரெண்டையும் கேட்ட பிற்பாடும் மந்தமாயிருக்காதே. வாரினாலே அடி வாங்கினால் ஒளிய, வாரினாலே வாய் கட்டப்பட்டால் ஒளிய கிட்டக்க வராத கோவேறு கழுத போலவோ குதிரை மாதிரி இருக்காத, நீயா வந்துரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி? நீயா வந்து விடு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்னங்க இரக்கம். இவ்வளவு இரக்கம், இத்தனை அந்த இரக்கத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன அர்த்தம்? அறிக்கையிடாதவன். அறிக்கையிடாத ஒவ்வொருவரும் உள்ள போட்டு அடக்கி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கணும்.